ஹாய் கைஸ், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்துக்கு பெரிய ஐப்பு எனக்கு உண்மையாகவே இல்லை, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பிகாஸ் ஆஃப் இந்த தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து தமிழில் படம் எடுக்கிறேன்ட்டு நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார் மீ வாரிசும் வந்து டீசெண்டாக தான் ஒர்க் ஆச்சு, வாத்தி சுத்தமாக ஒர்க் ஆகலை. பட் எனக்கு வெங்கி அட்லூரியோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தொலி பிரேமாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிஸ்டர் மஜ்னுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா தான் இருக்கும் வெங்கி அட்லூரி இது. பட் இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. ஓகே, பெரிய ஸ்டாரு, ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படின்றது. சூர்யாவும் கருப்புக்கு அப்புறம் டோட்டலாக ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்டான படம். எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி இருந்ததுன்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம். விஸ்வநாதன் சன்ஸ் கதையை ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா நான் பிளாட் சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க பிளாட் தெரிஞ்சுக்காம உள்ள போறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் எல்லா படத்துக்கும் பிளாட் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் ஏன் அதை சொல்லலைன்னா, எனக்கு இந்த படத்தோட பிளாட்டை நான் வந்து படிக்கல, எதுவுமே இது பண்ணல. எனக்கு அந்த பிளாட்டை படிக்காம நான் போய் உட்காந்ததுனால சர்ப்ரைஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் நம்ம அந்த படத்தை வந்து ஊக்கப்பா வச்சுக்கிறதுக்காக பண்றது. அந்த 15 நிமிஷம் எனக்கு இந்த பிளாட் தெரியாததுனால தான் சர்ப்ரைஸ்டா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதுக்குள்ளே போயிடுவோம். பாசிட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பா சூர்யா, மமிதா பைஜு, அதுக்கப்புறம் வந்து ராதிகா மேம், இவங்க 3 பேர் கண்டிப்பா வந்து செம பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வெங்கட்லூரோட ரைட்டிங்கும் டைலாக்ஸும், இது எல்லாமே டைலாக் யார் எழுதுனாங்கன்னு தெரியல, கண்டிப்பா தமிழுக்கு வேற ஒருத்தங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். ஏன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதைனே சொல்லலாம். நீங்க இதை எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியா உங்களுக்கு கிரிஞ்ச் ஆக்கிடும். இப்போ ரியாலிட்டியா இல்லைனாலே அது போயிடுச்சு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இது எல்லாருக்கும் போய் ஒரே நேரத்துல போயிட்டு சேராது. ஸோ ஆனால் அது அவ்வளோ அழகா, அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல லேக் அடிக்காம எடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் தான் லேக் இருந்தது. நிறைய சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஓவர் ரைட்டிங் மாதிரி தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் உண்மையாவே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு சென்சிபிளான ஒரு எண்டிங்கா இருந்தது. முக்கியமா மமிதா பைஜு அப்புறம் ராதிகா மேம், இவங்க 2 பேரும் அந்த கேரக்டரை பயங்கரமா அது எழுதிட்டாங்க. அது எழுதுனது அழகா ஃப்ரேம்ல எடுத்துட்டு வந்தது அவங்க தான். அமிதா பைஜுலாம் வந்து செம ஆக்டிங். ராதிகா மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த லேடி கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த லேடி கேரக்டரோட கேஸ்டிங் சொதப்புனா மொத்த படமும் சொதப்பிடும் அப்படின்றத தெளிவாவே சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான். மமிதா பைஜு இல்லைன்னா இந்த கேரக்டர், இந்த படம் டோட்டலா அவுட். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட கீ பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அவங்க தான். அதை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா எங்கேயுமே அதை வந்து அவங்க வந்து ஓவர் டவுன் பண்ணாம ரொம்ப கிரிஞ்சாவும், இப்போ இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர ஆசினி மாதிரி இல்லாம ரொம்ப அது நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி தக்கா நிறைய இடத்துல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளோலே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து உண்மையாக நல்லா இருந்தது. சூர்யா சார் சொல்லவே தேவையில்ல, அவரு ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃப்ரேம் வந்து அவருமே வந்து அந்த இன்டென்ஸை காமிக்கணும், அந்த கோவத்தை காமிக்கணும், அவர் ஒரு மாதிரி வெறப்பாவே இருக்கணும், அதெல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்தது. பட் பெரிய அதான் நெகட்டிவ்னா செகண்ட் ஹாஃபோட அந்த லேகு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி மியூசிக் வந்து ரொம்ப மிட்டு தான். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் தெரியும்ல, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்குன்றது ஆர்டிஃபிஷியலாவும் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்காகவே நிறைய பண்ண மாதிரி இருந்தது. அதெல்லாமே ஒரு சில நெகட்டிவ். பட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பிரீஸியான ஒரு படம் பார்த்து, இந்த மாதிரி ஜாலியா எல்லாரும் சிரிச்சு அவ்வளோ நல்லா படம் பார்த்து சூப்பரா இருந்தது. சிரிச்சுன்றதான் ஞாபகம் வருது. ஒரு சீன் வரும், அந்த ரைட்டிங் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு கண்டிப்பா பேசும். ஏன்னா அந்த சீன் வந்து, ஏன் அதை நான் சொல்றேன்னா, இதுவுமே ரொம்ப சென்சிபிளான சீன். நம்ம அம்மா எப்படி பாக்குறாங்க,
நம்ம அம்மா வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்டா இருக்கும். அதை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த சீனை சொல்றேன்னா, எனக்கு அனிமல் ஒர்க் ஆகல. அனிமல்ல அவர் வந்து அவரோட இன்னர் வேற வந்து எல்லார்கிட்டயும் வந்து கேட்டு எதுக்கு இதை ஒழுங்கா துவைக்கல அப்படின்வாரு. அது எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. அது எனக்கு ரொம்ப தப்பா இருந்தது. அந்த விஷயம் அது எனக்கு எவ்வளவு தப்பா இருந்ததோ அது வந்து அது மாதிரியே ஒரு விஷயம் தான் இங்க வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. அதை விட மோசம்னே சொல்லலாம். உங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னும் போது மைல்டு ஸ்பாய்லர் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மையாவே இது சொல்லிதான் ஆகணும். ஸோ இது வந்து அவங்க அம்மாக்கு தெரிஞ்சோடனே சூர்யா சாரோட அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது வந்து எல்லா பசங்களும் கொடுக்குற ரியாக்ஷன். அது ரொம்ப வந்து தத்ரூபமா, அது என்ன வேணா சொல்லலாம், ரியாலிட்டியா ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். அந்த ரைட்டிங் இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு வேணா பேசும். எனக்கு தொழிற்பிரமாலேயே வந்து ரொம்ப சென்சிபிளான ரைட்டிங் இருக்கும் அவர்கிட்ட, வெங்கட் லோரி கிட்ட. அது மாதிரியே தான் இதுவும் இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பா அந்த படம் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அதான் பார் தான் 50-50 தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபேமிலிக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம்.